வீட்டிலேயே இன்றைக்கி சுலபமாக செய்யக்கூடிய, கடையில் வாங்காமல் கெஸ்ட் வந்தாலும் உடனே செஞ்சு கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சுவையான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சிலருக்கான வெல்கம் பேக் டு மேம் 60. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 டு ஒரு 20 மினிட்ஸ் 20 நிமிஷத்தில் எப்படி ஒரு சுவையான ஒரு ரெசிபி ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ரொம்ப இன்க்ரீடியன்ட் தேவை கிடையாது. வீட்டில் நமக்கு பால் இருக்கும், அதை வச்சு செய்யலாம். திடீர் கெஸ்ட் வந்துட்டாங்க, கடைக்கு போக முடியல அப்படின்னாக்கா, உங்களுக்கு 2 பேர் வந்திருக்காங்கன்னா ஒரு ஸ்வீட் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பேக்கெட் பால் இருந்தால் போதும். அதாவது 1/2 லிட்டர். நான் வந்து இன்றைக்கி 2 பேக்கெட் பால் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர். உங்களுக்கு எந்த பால் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஆவியில் வெள்ளட் ஒன்றும் பச்சை ஒன்றும் என்கிட்ட இருந்து நான் அதை எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ அதை தான் கட் பண்ணி பேனில் ஊற்றிருக்கேன். பொங்கி வரப்போகுது. ரொம்ப சூப்பராக வந்து செய்திடலாம். கடையில் போய் இதை வாங்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப காசு இருக்கும் இல்லையா? ஒரு 10 to 20 மினிட்ஸ். நம்ம வந்து சாதாரணமாக என்ன செய்வோம், வீட்டில் கேசரி பண்ணுவோம், டக்குன்னு நேரம் கெஸ்ட் வந்துட்டா. அப்படியும் இல்லைனா நம்ம வந்து பாயசம் பண்ணுவோம். பாயசம், கேசரி ரெண்டுமே பார்த்திங்கன்னா வீட்டில் செய்து சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி. பட் நம்ம கடையில் வந்து ஸ்வீட்ஸ் வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சா கடைக்கு தான் போய் ஆகும் கண்டிப்பாக இல்லையா? அந்த ஸ்வீட்டை நம்ம வீட்டில் எப்படி அழகாக கொடுத்து நம்ம அதை இது பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஏடெல்லாம் நம்ம இது பண்ணி விட்டுக்கலாம். நான்ஸ்டிக் வச்சுட்டு அதனால தான் பால் அடி பிடிக்கக்கூடாதுன்னு நான் தண்ணி எதுவுமே கலக்கவே இல்லை. இதில் அப்படியே தான் ஊற்றிருக்கேன். நல்லா கொதித்து பொங்கி வரட்டும், நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோங்கிறத நீங்கள் ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க. இது வந்து பொங்கி வரப்போகுது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எலுமிச்சை பழம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பழம் தான் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன். பத்தெல்லாம் நம்ம கூட சேர்த்துக்கலாம். இதை வந்துட்டு நான் வந்து இது வடிகட்ட போகிறேன். அதனால் இந்த வடிகட்டிலேயே இந்த எலுமிச்சை பழம் ஜூஸை பிழிஞ்சு விட்டுக்கிறேன். 1 லிட்டர் பாலுக்கு 10 என்னன்னு தெரியல. அப்படி இல்லை உங்கள்கிட்ட வினிகர் இருந்தால் கூட ஒரு கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கணும். கரண்டி தேவையில்லை, ஒரு 2-3 டீஸ்பூன் இருந்தால் போதும். குழிக்கரண்டியாக இருந்தால் ஒரு சின்ன குழிக்கரண்டியை சேர்த்துக்கலாம். ஏதாவது ஒன்று அது பத்தலைன்னா கூட அதை கூட இப்போ நான் கூட அப்படிலாம் இருக்குது. எலுமிச்சை பழம் பத்தலைனா அதையுமே நம்ம சேர்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரத்துக்குலாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வேணும் பார்த்துட்டே இருங்க, தெரியுது பாருங்கள். இப்போது வந்து பாயாசம் கூட நம்மளுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் கண்டிப்பாக அது வருது பால். அந்த டைமை தான் இதுவுமே எடுக்கணும். சுவையான ஒரு கடை ஹோட்டல் ட்ரெஸ் வாங்கக்கூடிய ஒரு ஸ்வீட்டு நம்ம ரொம்ப சுலமாக செய்யலாம். இப்போ தான் காமிச்சிட்ருக்கேன். பாருங்க, தெரியுதா பாருங்கள், இந்த ஓரெல்லாம் எப்படி அப்படியே திரிஞ்சு வருது தெரியுதா? அப்படி லைட்டாக அப்படி விட்டுட்டு வைங்க, அப்படியே தெரிஞ்சுக்கும். ஒரு 2-3 நிமிஷம், 1 நிமிஷத்துக்கு 2 நிமிஷம் கொதிச்சா போதும், அப்படியே திரிஞ்சு வந்துடும். இப்போ பால் தெரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் அப்படியே நம்ம வந்து இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். நீங்கள் வந்து திரிச்சு செய்யாமல் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், திரிய வைக்காமல் பாலை. இப்போ வந்து அதுமாரி கொஞ்சமாக நார்மல் வாட்டர் விட்டுப்போம். நான் இதுக்கு விட்றோம். அதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வினிகர் இது எலுமிச்சை பழம்லாம் விட்டோம் இல்லையா? அது ஐயோ கையில் செல்லு வேறு எங்கிட்ட. நான் அது தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். தண்ணி வடி விட்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வடிச்சிட்டு தண்ணி இங்கே பாருங்கள் ஃபுல்லாக தெளிஞ்ச நல்ல தண்ணியாக வரணும். பாலாகவே இருக்கும், நல்ல பால், அதாவது புது பால். இதுக்குள்ளே போட்டுட்டோம். நம்ம இதுதான் நம்ம பன்னீரும் இப்படி தான் நம்ம செய்யணும். இப்போ நம்ம வந்துட்டு உதிரி பால்கோவா தான் செய்யணும். ஓகேவா? ஒரு 1/4 கப்பு கூட வேண்டாம். டேபிள் ஸ்பூன் 1 2 3 4 நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணி கொடுத்துருமோ. ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணி சர்க்கரை கரையும் மெல்ட் ஆனோடனே நம்மளோட அல்வா இது பால்கோவா ரெடி ஆகிடும். மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சர்க்கரை. 5 போட்டேன்னு நினைக்கிறேன். 6 7 நீங்கள் ஒரு 8 போட்டுக்கோங்க. 1 லிட்டர் பாலுக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கம்மியாக போட்டுட்டேன். இந்த டேபிள் ஸ்பூன் வச்சு போடும்போது எவ்வளோ அப்படின்னு கணக்கு பண்ணிக்கோங்க. நான் ஒரு 6 லிட்டர் பேக்கெட்டுக்கு 4 அப்படிங்கிற மாதிரி தான் போட்டுட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா 8 போட்டிருக்கேன். நீங்கள் 10 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதெல்லாம் கொதித்து சேர்ந்து வரட்டும். அப்படி சர்க்கரையெல்லாம் மெல்ட் ஆகட்டும். இப்போ இதுலேயே நான் வந்துட்டு இந்த பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் வச்சுருக்கேன். எப்பவுமே இது கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா எல்லாத்துக்குமே போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். அது இதில் வந்துட்டு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதில் வந்து ஏலக்காய் பாதாம் எல்லாம் இருக்கும். இதுலேருந்து நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கோங்க. பாதாம் வாசனையோடு நல்லாவே இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நான் பாயசத்துக்கு கூட போடுவேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது வாங்கி வச்சுக்கிட்டிங்களாம். இது நம்ம முந்திரியெல்லாம் போட போகிறதில்ல. எப்பவுமே வந்து பால்கோவா உதிரி பால்கோவா வெறும் ப்ளெயினாக தானே இருக்கும். முந்திரி திராட்சை அதெல்லாம் போட மாட்டாங்க.
8 ஸ்பூன் கூட 8 டேபிள் ஸ்பூன் கூட பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஒரு அரை கப் சுகர் சரியாக இருக்கும். ஒரு 100 கிராம் சுகர்னு நினைக்கிறேன். சிம்மரில் வச்சு மிக்ஸ் பண்ணுவோம். இதில் வந்து ஏலக்காய் பவுடர் கொஞ்சமாக போட்டுக்கலாம் வாசனைக்கு. இந்த நம்ம 8 போட்டோம் இல்லையா, 8 கூட பத்தலை. இப்போ எங்களுக்கே ஒரு 10 தேவைப்படுது. உங்களுக்கு நல்ல ஸ்வீட் வேணும்னா நீங்கள் நல்ல ஒரு அரை கப்புக்கு நல்லா போட்டுக்கோங்க. அது மாதிரி 10 டேபிள் ஸ்பூன் எடுத்தால் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க, எவ்வளோ கப்பில் வருதுன்னு. நான் நினைக்கிறேன் ஒரு அரை கப்புக்கு வரும்னு நினைக்கிறேன். சர்க்கரையோடு சேர்ந்து எல்லாம் மிக்ஸ் ஆகியிருந்தால் தான் நல்லாயிருக்கும். உதிரி பால்கோவா இதுதான் வரும். நம்ம திரிய வச்சு பாலை பண்ணால் இந்த மாதிரி உதிரியாக வரும். திரிக்காமல் பண்ணிங்கன்னா அது ஒரு செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். அது உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து ரொம்ப டைம் எடுக்கும். நம்மளுக்கு பொறுமையாக வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். அது நமக்கு இப்போ வேலைக்கு ஆகாது, என்னால் முடியல. அதனால் அப்படி பண்ணிவிட்டேன். இது மாதிரி பால்கோவும் கடையில் கிடைக்கிது உங்களுக்கு. இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு போட்டால் மட்டும்தான் அது நல்லாயிருக்கும். புரியுதுங்களா? இல்லைன்னா எந்த ஸ்வீட்டுமே நல்லாவே இருக்காது. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா சர்க்கரை மெல்ட் ஆகி வறுத்தின பிறகு கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு போகலாம். அதில் அது வறுத்தட்டும். வரையணும், சுகர் இருக்கக்கூடாது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு அதிகமாக நெய் கூட தேவைப்படாது. நம்ம பால் தானே. இது வந்து நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ போடும். நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும் இன்னொரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் வந்து எங்கள் வீட்டில் என் பொண்ணு சாப்பிட்றா வேண்டாம் ஜாஸ்தி வரைக்கும் கம்மி பண்ணி போடுறேன். இப்போ என்ன பசங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நல்லா 2 டேபிள் ஸ்பூனுக்கு போட்டுக்கோங்க. சூப்பரான ஒரு உதிரி பால்கோவா. உண்மையிலே சொல்கிறேன், பாயசம் கூட வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் எடுக்கும். இந்த ருசியான ஹோட்டல் ஸ்டைல்லாம் செய்கிற பால்கோவா, ஹோட்டலில் வாங்குற மாதிரி பால்கோவா, ஸ்வீட்ஸ் கடையில் வாங்குற மாதிரியான ஒரு உதிரி பால்கோவா. நான் இன்னும் கொஞ்சம் நெய் போடுறேன். பால்கோவா அப்படின்னா அந்த நெய்யோட ஃப்ளேவரோடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா? என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பால்கோவா. எனக்குமே பிடிக்கும். சுகர் இருக்கிறதுனால அப்படி பார்த்துக்கிட்டே கொஞ்சம் சாப்பிடுவேன். எனக்கு ப்ரெட் ஹல்வா பண்ணேன். அவ்வளோ ஒரு சூப்பர் டேஸ்ட் இருந்தது. 15 நிமிஷத்துலேயே ஒரு ப்ரெட் ஹல்வா. அது கூட வந்து ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்களா, அவசரமாக பண்ணுறதுக்கு பசங்க கேட்டாங்க செஞ்சு கொடுக்க. எல்லாத்துக்குமே நான் வந்து ரொம்ப ஈஸி மெத்தடில் தான் அதை நான் பண்ணியிருக்கேன். நிறைய முறை அதை அப்லோட் பண்ணியிருக்கேன் ப்ரெட் ஹல்வாவை. அந்த லிங்க் வேணால் கூட உங்களுக்கு நான் தரேன். சூப்பராக இருக்கும். அது ட்ரை பண்ணி ஸ்வீட் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். கிட்டத்தட்ட இது ஒரு 1/4 கிலோ இருக்கும் இந்த பால்கோவா. பார்த்தா தெரியுதா பாருங்கள் உங்களுக்கு. இப்போ எல்லாமே சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். நம்ம இந்த தண்ணியெல்லாம் வற்றி கம்ப்ளீட்டாக ஆறினோன்னு நம்ம ஆஃப் பண்ணிக்குவோம். இந்த முடிஞ்ச அளவு இந்த நான்ஸ்டிக் வச்சிங்கன்னா பாத்திரம் வீணாகாது, தேய்க்கிற வேலை மிச்சம். சூப்பராக வரும். இந்த சூப்பரான உதிரி பால்கோவா வீட்லேயே ரெடி பண்ணிவிட்டோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்க, தெரியுதா பாருங்க, தெரியுதா? இன்னும் கூட நெய் வேணால் போடலாம். எங்களுக்கு வேணால் நான் விட்டேன். நீங்கள் வேணால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கூட போட்டுக்கோங்க. ஒரு 1/2 லிட்டர் எடுத்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் கீ போட்டுக்கோங்க. 1 லிட்டர் எடுத்திங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் கீ போட்டுக்கோங்க. நெய் எங்களுக்கு இது போதும், அதனால் நான் விட்டுட்டேன். போட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பரான இந்த உதிரி பால்கோவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கமன்னு இருக்குது. இது ஒரு டேஸ்ட் இருக்கும். நம்ம வந்து திரிக்காமல் செய்யும்போது ரொம்ப சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். இது அவசரத்துக்கு செய்யக்கூடாது. இன்ஸ்டன்ட் பால்கோவா தான் நம்ம பண்ணியிருக்கோம். சூப்பரான ஒரு பால்கோவா. நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் சொன்ன மாதிரி டேபிள் ஸ்பூன் அளவெடுக்கலாம் கூட பரவாயில்ல. ஒரு 3/4 கப்பு, 1 லிட்டர் பாலுக்கு 3/4 கப்பு, ஒரு 100லேருந்து 150 கிராம் கிட்ட சக்கரை போடுங்க. கண்டிப்பாக டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இது இருக்குது. சொன்ன மாதிரி ஒரு 4 டேபிள் ஸ்பூனுக்கு கீ போட்டுக்கோங்க. செம்ம டேஸ்ட்டில் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சூப்பரான இந்த உதிரி பால்கோவா. ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.